வணக்கம். முதல்ல நீங்க ஒரு ரொம்பவே கடினமான ஒரு பயணத்துல இருக்கீங்கன்னு எங்களுக்கு புரியுது. அதனால இந்த பகுதியில ஆரம்பகால கருச்சிதைவு பத்தி உங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களையும் ரொம்ப தெளிவாவும் உங்களுக்கு ஒரு ஆதரவா இருக்கிற மாதிரியும் நம்ம பார்க்க போறோம். ஒரு குழந்தையை இழப்பது ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட அனுபவம். இது ஒவ்வொருவரையும் வெவ்வேறு விதமாக பாதிக்கிறது. இந்த வார்த்தைகள் எவ்வளோ ஆழமானதுன்னு பாருங்க. நீங்க என்ன உணர்றீங்களோ அது உண்மையானது. அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கறது தான் இந்த பயணத்தோட முதல் படி. சரி. அப்போ முதல்ல இந்த ஆரம்பகால கருச்சிதைவு அப்படின்னா என்னன்னு நாம தெளிவா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, கர்ப்பமான முதல் 3 மாசத்துக்குள்ள ஒரு கருமை இழக்கறதுக்கு பேரு தான் இது. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழல்ல நிறைய பேர் மனசுல வர முதல் ரொம்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, இது ஏன் எனக்கு நடந்தது அப்படிங்கறதுதான். சோ அதுக்கான காரணங்கள் என்ன, இது எந்த அளவுக்கு ஒரு பொதுவான விஷயங்கிறத பத்தி இப்போ நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா இதுக்கு மிக முக்கியமான காரணம் குழந்தையின் குரோமோசோம்கள்ல ஏற்படுற ஒரு பிரச்சனை தான். அதாவது மரபணுக்கள்ல ஒரு சிக்கல். ஒரு குழந்தை சரியா வளரணும்னா அதுக்கு சரியான அளவுல குரோமோசோம்கள் இருக்கணும். அதுல ஏதாவது கோளாறு இருந்தா அந்த கர்ப்பம் இயற்கையாவே நின்னுடும். இங்க நீங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இதுக்கு நீங்க காரணம் இல்ல. நீங்க செஞ்சதுனாலயோ இல்ல செய்யாம விட்டதுனாலயோ இது நடக்கல. இது உங்க தப்பு கிடையவே கிடையாது. இது கேட்கவே கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் உண்மை என்னன்னா, ஆரம்ப கால கருச்சிதைவுங்கிறது ரொம்பவே பொதுவான ஒரு விஷயம். கர்ப்பம் உறுதியான எவரி 5 பெண்கள்ல ஒருத்தருக்கு இது நடக்குது. இந்த நம்பர் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஒரு கஷ்டமான அனுபவத்துல நீங்க தனியா இல்ல, நிறைய பேர் இதே பாதைய கடந்து போயிருக்காங்க. இதுல வயது கூட ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இப்போ இந்த சார்ட்டை பாருங்களேன். ஒரு 30 வயசுல இருக்கிற பெண்ணுக்கு கருச்சிதைவுக்கான அபாயம் சுமார் 20%, அதாவது 5ல் 1 பங்கு இருக்கு. ஆனா இதுவே 40 வயசுக்கு மேல போகும்போது அந்த அபாயம் 50%-ஆ அதிகரிக்குது. அதாவது 2ல் 1 பங்கு. ஆனா ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வெறும் புள்ளி விவரம் தான். இதுதான் உங்க விதின்னு அர்த்தம் இல்ல. இப்போ நம்ம சில பொதுவான ஆனா தப்பான நம்பிக்கைகளை பத்தி பேசலாம். மன அழுத்தம் காரணமா கருச்சிதைவு நடக்கும்னு சொல்றதுக்கு எந்த ஒரு அறிவியல் ஆதாரமும் கிடையாது. அதே மாதிரி கர்ப்ப காலத்துல உடலுறவு கொள்றதுக்கும் கருச்சிதைவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த மாதிரி தேவையற்ற குற்ற உணர்ச்சிகள்ல இருந்து நீங்க வெளியே வர்றது உங்க மன ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அடுத்ததா, ஒருவேளை கருச்சிதைவுக்கான அறிகுறிகள் தெரிஞ்சா என்ன பண்ணணும்? டாக்டர்ஸ் இதை எப்படி உறுதி செய்வாங்க? அத பத்தி இப்ப பார்க்கலாம். பொதுவான அறிகுறிகள்னு பாத்தீங்கன்னா பிறப்புறுப்புல ரத்தப்போக்கு, அப்புறம் மாதவிடாய் வலி மாதிரி வயிறு வலிக்கிறது. ஆனா இந்த அறிகுறிகள் இருந்தாலே பிரச்சனைன்னு பயப்பட வேண்டாம். ஏன்னா கர்ப்பத்தோட ஆரம்பத்துல லேசா ரத்தப்போக்கும் வலியும் வருது சகஜம்தான். நிறைய நேரங்கள்ல கர்ப்பம் ஆரோக்கியமா தொடர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி அறிகுறிகள் தெரிஞ்சா நீங்க செய்ய வேண்டிய வேலை உடனே டாக்டர் கிட்ட போறது தான். அவங்க பொதுவா ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்து குழந்தையோட நிலவரம் என்னன்னு செக் பண்ணுவாங்க. சில சமயம் ரத்த பரிசோதனை செஞ்சு கர்ப்பத்துக்கான ஹார்மோன் அளவு சரியா இருக்கான்னு பார்க்கலாம். இந்த ஸ்டெப்ஸ் மூலிமா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஒருவேளை கருச்சிதைவு உறுதியானா அதுக்கப்புறம் என்ன செய்யணுங்கிறத முடிவு செய்ய உங்களுக்கு சில வழிகள் இருக்கு. அந்த முடிவெடுக்கிற கட்டத்துல உங்ககிட்ட என்னென்ன தேர்வுகள் இருக்குன்னு இப்ப நாம பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 முக்கியமான வழிகள் இருக்கு. முதல் வழி காத்திருத்தல் முறை. அதாவது எதுவுமே செய்யாம உடலே இயற்கையா அந்த கருவை வெளியேற்றுற வரைக்கும் வெயிட் பண்றது. இதுல வெற்றி வாய்ப்பு சுமார் 50%. ரெண்டாவது மருத்துவ முறை. இதுல சில மாத்திரைகள் கொடுத்து கரு வெளியேறதுக்கு உதவுவாங்க. இதுல வெற்றி வாய்ப்பு 85%. மூணாவது அறுவை சிகிச்சை. இது ஒரு சின்ன ஆபரேஷன் மாதிரி மயக்க மருந்து கொடுத்து செய்வாங்க. இதுதான் பெரும்பாலும் வேகமான வழி. வெற்றி வாய்ப்பும் 95%. ஒவ்வொன்றுலயும் சில பிளஸ் மைனஸ் இருக்கு. உங்களுக்கு எது சரின்னு உங்க டாக்டர் கூட பேசி நீங்க முடிவு பண்ணலாம். சரி, இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது குணமடையும் கட்டம். அதாவது நம்ம உடலும் மனசும் பழைய நிலைக்கு திரும்புறது. இத பத்தி இப்போ நாம பேசலாம். முதல்ல உங்க உடம்பு தேர எவ்வளவு நாள் ஆகும்னு பார்க்கலாம். பொதுவா 1லிருந்து 2 வாரத்துக்கு பீரியட்ஸ் மாதிரி ரத்தப்போக்கு இருக்கும். அப்புறம் 1-2 நாளைக்கு லேசான வலியும் இருக்கலாம். உங்க அடுத்த பீரியட்ஸ் 4லிருந்து 6 வாரத்துக்குள்ள மறுபடியும் வந்துரும். ஆனா இந்த நேரத்துல நீங்க சில விஷயங்களை ரொம்ப கவனமா பார்க்கணும். ரத்தப்போக்கு ரொம்ப அதிகமா இருந்தாலோ இல்ல ரொம்ப நாள் நீடிச்சாலோ, பிறப்புறுப்புல இருந்து வர்ற கசிவுல கெட்ட வாடை வந்தாலோ, காய்ச்சலோட சேர்த்து அடிவேறு வலிச்சாலோ உடனே டாக்டர் பார்க்கணும். ஏன்னா இது ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கான அறிகுறியா இருக்கலாம். உடம்பு தேர்றது ஒரு பக்கம்னா மனசு தேர்றது அதை விட முக்கியம். இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். துக்கம், கோபம், வருத்தம்னு எல்லா உணர்வுகளும் மாறி மாறி வர்றது ரொம்ப இயல்பு. அந்த உணர்வுகளுக்கு இடம் கொடுங்க. உங்களுக்கும் சரி உங்க துணைக்கும் சரி நண்பர்கள், குடும்பம் இல்லைன்னா ஒரு நல்ல ஆலோசகரோட ஆதரவு தேவைப்படலாம். தயங்காம அந்த உதவியை கேளுங்க.
சரி, இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம். எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற ஒரு முக்கியமான கேள்விக்கு கொஞ்சம் நம்பிக்கையோட பதில் தேடலாம். அதாவது, எதிர்காலத்துல கர்ப்பம் தரிக்க முடியுமா? இந்த ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரும்பாலான கருச்சிதைவுகள் ஒரு தடவை நடக்கிறதோட சரி. ஒரு தடவை இப்படி ஆயிடுச்சுங்கிறதுக்காக திரும்பவும் இதே மாதிரி நடக்கும்னு அர்த்தம் கிடையாது. எதிர்காலத்துல நீங்க ஒரு ஆரோக்கியமான வெற்றிகரமான கர்ப்பத்தை அடையறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். சரி, நாம இவ்ளோ நேரம் பேசுனதுல இருந்து முக்கியமான விஷயங்களை மட்டும் ஒரு தடவை பார்த்துடலாம். முதல்ல, ஆரம்ப கால கருச்சிதைவுங்கிறது பொதுவானது. அது உங்க தப்பு இல்ல. ரெண்டாவது, அதை நிர்வகிக்க உங்ககிட்ட காத்திருத்தல், மருந்து, அறுவை சிகிச்சைன்னு பல வழிகள் இருக்கு. மூணாவது, உடம்பும் மனசும் தேர கொஞ்சம் டைம் கொடுங்க. கடைசியா, எதிர்காலத்தை பத்தி நம்பிக்கையோட இருங்க. நீங்க உங்க டாக்டர் கிட்ட பேசும்போது உங்களுக்கு உதவுறதுக்கு இங்க ஒரு சிம்பிளான வழி இருக்கு. அதுதான் இந்த 3 கேள்விகள். நீங்க கேட்க வேண்டியது இதுதான். 1, எனக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? 2, ஒவ்வொன்றிலையும் என்ன நல்லது கெட்டது இருக்கு? 3, சரியான முடிவெடுக்க எனக்கு எப்படி நீங்க உதவுவீங்க? இதை கேட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு தெளிவும் கட்டுப்பாடும் கிடைக்கும். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நாம முடிக்கலாம். நீங்களே உங்களை கேட்டுக்க வேண்டிய கேள்வி இது. இந்த கடினமான பயணத்துல எனக்கு நானே எப்படி நல்லபடியா ஆதரவா இருந்துக்கிறது? உங்க நலனுக்கு நீங்க தான் முன்னுரிமை கொடுக்கணும். உங்களுக்கு தேவையான நேரத்தையும் உதவியையும் தேடிக்கோங்க. மறக்காதீங்க, நீங்க தனியா இல்ல.